இன்றைக்கி கத்திரிக்காய் சுண்டல் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சுண்டல் குழம்புக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சீரகம், மிளகு, 2 தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கணுன்னையும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி ஆறணும். அப்போ தான் மிக்சியில் போடணும். கொத்து கொத்தாக கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கடையில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காயை குக்கரில் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட சுண்டல் ஃபஸ்ட்டே ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை, கருப்பு சுண்டலை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை இது கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னையும் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் வதங்கணுன்னையும் சுண்டலை வேணுங்கிற அளவு கொட்டி சுண்டலும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சுண்டலும் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.